வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 460. வெயில் காலத்திற்கு ஏற்ற 10 நிமிடத்தில் தயாரிக்கப்படும் கூழ். வீட்டில் மிகவும் இலகுவாக தயாரிக்கப்படும் குளிரான கூழ் தயாரிக்கும் முறை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய் 1, தக்காளி பழம் டின்னில் அடைக்கப்பட்டது 500 கிராம், குடமிளகாய் சிவப்பு 1, கறிமிளகாய் சிவப்பு 1, வெங்காயம் பெரிது 1, ரோத் வைனில் செய்யப்பட்ட எசிக் அளவாக, உப்பு அளவாக, மிளகு அளவாக, மயோனேஸ் அளவாக, குறுக்கன், கறிமிளகாய், குடமிளகாய், வெங்காயம் என்பவற்றை தோலை நீக்கி சின்னதாக வெட்டவும். கை மிக்சியில் பின்பு இவற்றை நன்றாக அரைத்து எடுங்கள். நல்ல கூழ் பதத்திற்கு வரும் வரை அரைத்து எடுங்கள். பின்பு சிவப்பு வைனில் செய்யப்பட்ட எசிக் அளவாக விடுங்கள். மயோனேஸ் தேவையான அளவு எடுத்து அதையும் சேர்த்து கலக்குங்கள். நல்ல கூழ் பதமாக வந்துவிடும். உப்பு மிளகு உங்கள் அளவுக்கு ஏற்றபடி எடுங்கள். அதன் பின் ஒரு பாத்திரத்தில் விட்டு குளிர்சாதன பெட்டியில் வையுங்கள். இதை நீங்கள் 2 அல்லது 3 நாட்களுக்கு மேல் குளிர்சாதன பெட்டியில் வைத்து வெயில் காலத்தில் குளிரான கூழாக குடிக்கலாம். மிக மிக சுவையாகவும் இருக்கும். வெயில் காலத்திற்கு உகந்த குளிரான கூழ் முயற்சி செய்து பாருங்கள். இப்போது உங்களிடமும் ஒரு கேள்வி. ஐரோப்பியர்கள் பல வகையான சூப் வகைகளை தயாரிப்பார்கள். குளிர்காலத்தில் சூடாகவும் வெயில் காலத்தில் குளிராகவும் அவர்கள் தயாரித்து குடிப்பார்கள். எம் கலாச்சாரத்திலும் பல வகையான கூழ்களை காய்ச்சி குடித்தோம். அதில் உங்களுக்கு தெரிந்த ஒரு கூழ் ஒன்றையும் செய்யும் முறைகளை கூட நீங்கள் குறிப்பிடலாம். மிக மிக அழகான சுவையான கூழ்கள் எல்லாம் எங்கள் கலாச்சாரத்திலே இருக்கின்றன. வெயில் கொட்டி எரிக்கிற காலத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் குளிராக செய்து சாப்பிடக்கூடிய உணவுகளை கூட நாங்கள் பேசி மகிழ்ந்து கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.